மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஃபவுண்டேஷன் மே 25 எழுதுறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இன்னிலேருந்து 70 டேஸ் உங்களுக்கு இருக்கு. இன்னிலேருந்து கவுண்ட் பண்ணி மே 14 வரைக்கும் நம்ம வச்சோம்னா 70 டேஸ் நமக்கு இருக்கு. அந்த 70 டேஸ் நம்ம வெறியா உழைக்கிறோம். அண்ட் உங்களுக்காக நான் ஒரு கமிட்மெண்ட் தரேன். இன்னிலேருந்து 70 டேஸ்க்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட போறேன். நான் 2 டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ போடுறேன். டெய்லி போட பாக்குறேன், பட் 2 டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ போடுறேன். எதனால சார் நீங்க வீடியோ போடுறீங்க? ஏன்னா நீ வீட்ல இருந்து படிக்கிற. சில பேர் வந்து செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதுனா வீட்ல இருந்து படிப்ப, நீயே செல்ஃபா படிக்கணும்னு நினைப்ப. சம்டைம்ஸ் உனக்கு மோட்டிவேஷன் லேக் ஆகும், சம்டைம்ஸ் உனக்கு செல்ஃப் டவுட்ஸ் நிறைய வரும். திரும்ப இதே அட்டெம்ப்ட் நமக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல, திரும்ப நம்ம இதே அட்டெம்ப்ட்ல வந்து ஃபெயில் ஆயிட்டோம்னா என்ன பண்றது, நிறைய செல்ஃப் டவுட், நிறைய ஒரு இன்செக்யூரிட்டி உனக்கு வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக நீ டெய்லி ஒரு பாசிட்டிவிட்டியை கேட்கணும்னு சொல்றதுக்காக உனக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ கண்டிப்பா அது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அதை பார்க்கணும்னாலும் பார்க்கலாம், பட் நான் ஃபவுண்டேஷனுக்கு தான் நான் ஃபுல்லா போடுறேன். பட் நீங்க சப்ஜெக்டை மட்டும் மாத்தினா இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது அப்ளை ஆகும். செகண்ட் அட்டெம்ப்ட்ல மெயினா பண்ற மிஸ்டேக்ஸ் நான் சொல்றேன். இந்த வாட்டி அக்கௌண்ட்ஸ்லயும் லாவ்லயும் ஒருத்தவங்களுக்கு மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது அக்கௌண்ட்ஸ் அண்ட் லா மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதும் போது அக்கௌண்ட்ஸ் அண்ட் லால நல்ல மார்க் வாங்கிடுவாங்க அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ஸ்ல கம்மியா வாங்குவாங்க. ஸோ நீ அந்த மிஸ்டேக்கை பண்ணிடவே பண்ணிடா. லாஸ்ட் அட்டெம்ப்ட் பேப்பர் ஓகே, மேபி நமக்கு வந்து ஒரு எக்கனாமிக்ஸ்ல 66 வாங்கியிருக்கலாம், அதனால நம்ம அதை கம்மியா ஃபோக்கஸ் பண்ணிடவே பண்ணா. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கூட, ஏன்னா ஐசிஐ எந்த அட்டெம்ப்ட்ல எந்த பேப்பர் டஃபா வைப்பாங்க, எப்போ கரெக்ஷன் டஃபா இருக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. இந்த அட்டெம்ப்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் லா வந்து நமக்கு கரெக்ஷன் டஃபா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் அது ஈஸியா கூட இருக்கலாம். சோ நீ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எல்லா சப்ஜெக்ட்க்கும் கொடுத்து எல்லாமே ஒரு டெஸ்ட் சீரிஸ் எழுதியோ இல்ல நீ நிறைய டைம் மேபி நீ வந்து அதுக்கு ஒரு 10 ஹவர்ஸ் கொடுத்தனா மினிமம் இதுக்கு ஒரு 8 ஹவர்ஸ் கூட இதை காம்ப்ரமைஸ் பண்ணிடாத. 4 சப்ஜெக்ட்டுமே உனக்கு ஈக்குவலா இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உனக்கு சொல்றேன். இன்னொன்னு என்கிட்ட நிறைய பேர் சொன்னது, சார் எனக்கு ஒரு அன்ஃபேவரபிள் ஈவெண்ட் நடந்திருக்கு, எனக்கு ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன் என் லைஃப்ல பாக்குறேன், இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைன்ற. ஐ அக்செப்ட். நான் இப்பயும் சொல்றேன், உன் லைஃப்ல நீ எதிர்பார்க்காத ஒண்ணு உனக்கு நடந்திருக்கு, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங் உனக்கு நடந்திருக்கு. ஐ அக்செப்டட். பட் இது அன்ஃபேவரபிளா ஃபேவரபிளா நம்ம இன்னைக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா மேபி இது ஃபேவரபிளா இருந்திருக்கலாம், மேபி இதுதான் வந்து உனக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் யர் லைஃபா இருந்திருக்கலாம், மேபி திஸ் இஸ் யுவர் பிகினிங் பாயிண்டா இருந்திருக்கலாம். ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, நீ யோசிச்சு பாரு, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியோ 1 இயர் முன்னாடியோ உனக்கு ஏதோ ஒரு லைஃப்ல அன்னைக்கு ஏதோ ஒரு நடந்திருக்கும். அன்னைக்கு டேட்ல அது வந்து எனக்கு இது ஒரு நெகட்டிவ் விஷயம் நடந்துருச்சு, எனக்கு ஒரு அன்ஃபேவரபிளா நினைச்சிருப்ப. பட் இன்னைக்கு டேட்ல அதே ஈவெண்ட் திரும்பி பார்க்கும்போது இல்லடா அது நடந்தனாலதான் எனக்கு லைஃப்ல நிறைய நல்லது நடந்திருக்கும்னு நினைச்சிருப்பேன். ஸோ இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது நமக்கு அது அன்ஃபேவரபிளா தான் இருக்கும். பட் ஃபியூச்சர்ல நம்ம ஒரு 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ போய் பார்க்கும்போது இல்ல அது எனக்கு அது நடந்தனாலதான் எனக்கு இந்த பெனிஃபிட் கிடைச்சதுன்னு நினைப்பேன். ஸோ இது அன்ஃபேவரபிள் நினைக்காத. நம்ம எதுவும் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், ஸோ நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கல, ஸோ அன்ஃபேவரபிளா நடந்திருக்கு. இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. நமக்கு நடக்கிறது ரெஸ்பான்ஸ் எல்லாமே காட்ஸ் சாய்ஸ், பட் அதுக்கப்புறம் எடுக்கிற கவுண்டர் சாய்ஸ் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. இது விதி நினைச்சிடாத, ப்ரீ டிட்டர்மின் எதுவுமே நினைச்சிடாத. ஏதோ ஒன்று நம்ம நல்லா உழைச்சிருக்கோம், நமக்கு ஏதோ ஒரு ரிசல்ட் வந்திருக்கு, தட்ஸ் காட் சாய்ஸ். பட் நெக்ஸ்ட் ஆக்ஷன், இப்போ இன்னைக்கு டேட்ல பார்த்தோன்னா நான் இன்னும் 70 நாள் சூப்பர் டூப்பரா படிக்கலான்ற டிசிஷனும் நான் எடுக்கிறது தான், இல்லை நான் அதை பத்தி ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன்னு நினைக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. சோ இதுக்கு மேல இப்போ உன் கையில இருக்கிறது 2 சாய்ஸ் இருக்கு. இல்ல சார் நான் 70 நாள் வெறியா படிக்க போறேன், சூப்பர் டூப்பரா படிக்க போறேன், காம்ப்ரமைஸே பண்ண போறது இல்ல, நான் வந்து லால எழுதிப்பார், லால வந்து நான் ஃபுல்லா எழுதி பார்க்க போறேன் சார், இந்த மாதிரி எடுக்கிறது சார் ரைட் சாய்ஸ். இதை எடுத்து இந்த 70 டேஸ் அப்புறம் நீ உன்னையே பார்க்கும்போது யூ வில் க்ரோ இன் யுவர் ஓன் ஐஸ் அண்ட் நீ சூப்பர் டூப்பரா இருப்ப. ஸோ நான் அண்ட் நிறைய பேர் என்கிட்ட வந்து லா பத்தி கேட்ட, சார் லா என்ன சார் பண்றது, லா வந்து மேரத்தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம லா படிக்கிறதுலயோ கான்செப்ட்லயோ மிஸ்டேக் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. நம்ம ஏதோ பிரசன்டேஷன்ல நிறைய மிஸ்டேக் பண்றோம். ஸோ நான் ஒரு 4-5 பசங்களை வந்து கேட்டிருக்கேன், ஆர்டிஐ ஆக்ட்ல பேப்பரை வந்து, ஏன்னா அவங்களாம் நல்லா படிக்கிற பசங்க, அவங்களை கேட்டிருக்கேன் எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்க. மேபி நம்ம ஓன் இங்கிலீஷ்ல எழுதுறது அவங்க அக்செப்ட் பண்ணலையா, இல்ல கீவேர்ட்ஸ் நீங்க ப்ராப்பரா போடலையா, அதை நான் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன், ஓகேவா? ஸோ உனக்கு என்ன சப்போர்ட் இருந்தாலும் நான் பண்ணி தரேன். உனக்கு வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீ கமெண்ட்ல போடு, நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி உனக்கு வீடியோ. ஸோ இனிலேருந்து சூப்பரா படி, எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம வெறியா படிக்கலாம், ஓகேவா? நான் உனக்கு என்ன சப்போர்ட்னாலும் பண்றேன். உனக்கு வேற ஏதாவது அட்ரஸ் பண்ணணும்னா நான் சொல்றேன். பட் நான் கிளாஸ் எடுக்க போறதுல அக்கௌண்டன்சியோ இல்ல வேற ஏதோ லாவோ சப்ஜெக்ட்லாம் நான் கிளாஸ் எடுக்க போறதில்ல. பட் உனக்கு அது எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த இடத்துல போகணும்னு நான் கண்டிப்பா உனக்கு சொல்லி தருவேன். சூப்பரா பண்ண, ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். நம்ம இன்னிலேருந்து நம்ம ஒரு புது ஜேர்னி ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டே உனக்கு ஒரு பிகினர் ஸ்பிரிட் இருந்திருக்கும்ல, அதை திரும்ப மனசுல வச்சுட்டு புதுசா நம்ம ஏதோ ஒன்று கத்துக்க போறோம். God has given me one more opportunity to strengthen the subject நினைச்சபடி கண்டிப்பா இந்த வாட்டி நீ கிளியர் பண்ணிடுவேன். என் சப்போர்ட், என் விஷஸ், என் பிளெஸிங்ஸ் எப்பயுமே உன் கூட இருக்கு. 2 பேரும் சேர்ந்து உழைக்கலாம், சூப்பரா பண்ணலாம். தேங்க்யூ சோ மச் ரா.